ஜியாகிரஃபியில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸு, அப்புறம் வந்து பெனின்சுலார் பிளாட்டியூ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன ஐலாண்டு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஹிமாலயாஸ் நடத்தியிருக்கேன், பார்க்காதவங்க அந்த ஹிமாலயாஸ் போய் பாருங்கள். ஸோ தொடர்ந்து வந்து ஜியாகிரஃபி யூனிட் 6 எல்லாமே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள், பாலிட்டி எல்லாமே ஸ்கீம்ஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அப்போ கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு நம்ம மேப்பில் பார்த்துடலாம். ஸோ அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ரீஜியன் தான். ஸோ இதுக்கு மேலே இங்கே வந்து ஹிமாலயாஸ் பார்த்தோம். இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் இந்த ரீஜியனில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஃபெர்டைல் பிளைன், வளமான பிளைன் அப்படின்றாங்க. ஏன் இது ஒரு ஃபெர்டைல் அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து ஹிமாலயாஸ் இருந்துச்சா. ஸோ அப்போ ஹிமாலயாஸ்லேருந்து அந்த வடிஞ்சு வர அந்த தண்ணி, ஆறுகள் இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த வழியில் ஓடுறனால அங்கே இருக்கிற மண், ஒரு ஆறு பக்கத்தில் இருந்தால் அந்த மண் எப்படி இருக்கும், ரொம்ப வளமாக இருக்கும், விவசாயம் பண்ணி ஈஸியாக தண்ணியும் கிடைக்கும். அதனால ரொம்ப ஃபெர்டைல் பிளைன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த விட்த்து வந்து வேரி ஆகுன்றாங்க, அகலம் சில இடங்களில் 2240 320 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஓவராலாக வந்து 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குதுன்றாங்க. ஸோ பிளெயின்ஸ் அப்படின்னாலே இந்த சமவெளி, ஓகேவா, அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த கிரேட் பிளைன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹிமாலயன் அப்புறம் அந்த விந்தியன் ரிவர்ஸோட டெபாசிஷன் தான் அது ஃபுல்லாக இருக்குது. அந்த அந்த ஆறுகள் ஓடுதல், அதோட அந்த மண் படிவு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பாவர் பிளைன் பற்றி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாவர் பிளைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரேவல்ஸ், அன்அசோசியேட்டட் செடிமெண்ட்ஸ்னால் அந்த படிவுகள் அதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்மால் ஸ்ட்ரீம் வந்து அங்கே சின்ன சின்ன வந்து ஸ்ட்ரீம்லாம் வந்து போகுது, ஆறுகள்லாம் அப்படின்றாங்க. அதில் வந்து 8 to 15 கிலோமீட்டர் வந்து வேரி ஆகும் அப்படின்றாங்க. ஜம்மு காஷ்மீர் டிவிஷன்லேருந்து இங்கிட்ட அஸ்ஸாம் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இது பாபர் பிளைன். அதுக்கடுத்து தராய் ட்ராக்ட் வந்து பார்த்தோன்னா டேம்ப்னஸ், திக்கு ஃபாரஸ்ட், நல்ல காடுகள் அதிகமாக இருக்கும், ரிச் வைல்ட் லைஃப், வனவிலங்குகள்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த பாபர் பிளைனுக்கு சவுத்தில் வந்து இருக்குது அப்படின்றாங்க தராய் பிளைன். ஸோ 15 to 30 கிலோமீட்டர் வந்து போகும் அப்படின்றாங்க. ஸோ பிரம்மபுத்திரா வேலி ஹெவி ரெயின்ஃபால், ஸோ அந்த பக்கம் ஹெவி ரெயின்ஃபால்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் கல்டிவேஷனுக்கு உகந்தது, ஃபாரஸ்ட் இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் இருக்குன்றாங்க தராயில். அடுத்து வந்து பாங்கர் பிளைன். ஸோ அப்போ ஃபாரஸ்ட்டு வைல்ட் லைஃப்லாம் இருக்குமா, தராயா எப்படி நான் வச்சுக்கலாம்னா தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடும் வைல்டு அனிமல்ஸ்லாம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடும் வைல்டு அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அடுத்து வந்து பாங்கர் பிளைன் வந்து அலுவியம் சாயில் நல்லாயிருக்கும். ஸோ ஓல்டர் அலுவியம்னு சொல்லுவாங்க, ஓல்டர் அலுவியம்னுவாங்க. அதுக்கப்புறம் சாயில் வந்து டார்க் கலரில் இருக்கும், நல்லா வந்து ஈரப்பதம், ஹியூமஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அக்ரிகல்ச்சருக்கு உகந்தது பாங்கரில். ஸோ அதே மாதிரி வந்து காதர் பிளைன் பற்றி கொடுக்குறாங்க. காதர் பிளைன் நியூ அலுவியம், பாங்கர் வந்து ஓல்டு அலுவியமா, காதர் நியூ அலுவியம். இது நமக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, புதுசாக தானே காது குத்துவாங்க. ஸோ அப்போ நியூ அலுவியம் அப்படின்றது காதர் பிளைன், புதுசாக காது குத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். புதுசாக அப்போ நியூ அலுவியம் காதர் அப்படின்னா ஓல்டர் வந்து பாங்கர்னு எடுத்துடலாம். ஸோ அப்போ காதர் இல்லாட்டி பெட்லேண்ட் அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சாண்டு, சில்ட்டு, கிளே, மட்டெல்லாம் இருக்குது. இதுவும் ரொம்ப வளமான மண், ஃபெர்டைல் சாயிலுங்கிறாங்க. அடுத்து டெல்டா வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதும். ஸோ இதோட மவுத் வந்து கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர், அப்புறம் சுந்தர்பன் டெல்டா. ஸோ இதோட இதாக இருக்கும். அதுக்கப்புறம் பிக்கஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெல்டா அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்லாண்டை வந்து சாருன்னு சொல்லுவாங்க, மார்ஷி ஏரியாவை பில்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்லாண்ட் அந்த மேலே இருக்க நிலப்பகுதியை சாருன்னு சொல்லுவாங்க, மார்ஷி லேண்ட் அந்த கொதன்னு இருக்கும்ல அதை வந்து பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ராஜஸ்தான் பிளைன் வந்து பார்த்தோன்னா வெஸ்ட் ஆஃப் ஆரவலி ரேஞ்சில் வந்து இருக்குது, இவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவர் லூனி, ஸோ இதெல்லாம் வந்து வேனிஷ் ஆச்சு, சரஸ்வதி அப்படின்றாங்க. அப்புறம் சால்ட் லேக்ஸ் வந்து பார்த்தோன்னா சாம்பார் லேக் வந்து அங்கே இருக்குது, அந்த புஷ்கர் லேக் நியர் ஜெய்ப்பூரில் இருக்குன்றாங்க. ஸோ ராஜஸ்தானில் வந்து தார் டெசர்ட் இருக்குது. ஸோ தார் டெசர்ட் வந்து இத்தனைக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. உலகத்தில் 7வது பெரிய டெசர்ட்டு. ராஜஸ்தானில் 2/3 பங்கு தார் டெசர்ட் தான் இருக்குது அப்படின்றாங்க. ஆக்சுவல் டெசர்ட் வந்து மருஸ்தாலி, செமி டெசர்ட் வந்து பாங்கர். ஆக்சுவல் டெசர்ட் மருஸ்தாலி, செமி டெசர்ட் வந்து பாங்கர். அப்புறம் தாண்டு, இந்த மாதிரி சாண்டு லேக்ஸ்லாம் வந்து சால்ட் லேக்ஸ்லாம் இருக்குது, சால்ட் லேக்ஸ், டியூன்ஸ் அண்ட் சால்ட் லேக்ஸ்லாம் இருக்குது, அது தாண்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு நமக்கு அந்த பிளெயின்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ராஜஸ்தான் பிளெயின், இங்கே வந்து பஞ்சாப் ஹரியானா பிளெயின், இங்கே கங்கா பிளெயின், இங்கே பிரம்மபுத்திரா பிளெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பஞ்சாப் ஹரியானா பிளெயினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த தார் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டில் வந்து இருக்குதுங்கிறாங்க. ஸோ 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. இங்கே சட்லஜ், இந்த ஆறுகள்லாம் வந்து அதோட டெபாசிஷன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து தோஆப் தான் டிவைட் பண்ணுதுன்றாங்க. ஸோ அப்புறம் யமுனா, சட்லஜ், கங்கா, யமுனா இதெல்லாம் டிவைட் பண்ணுதுன்றாங்க. அடுத்து கங்கா பிளைன், யமுனா ரிவர் இன் த வெஸ்ட் டு பங்களாதேஷ் இன் த ஈஸ்ட். ஸோ யமுனாவிலேருந்து பார்த்தோன்னா அங்கிட்டு பங்களாதேஷ் ஈஸ்ட் வரைக்கும் போகுதுன்றாங்க. ஸோ இது வந்து 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கான். காக்ரா, கண்டக், கோசி, யமுனா, சாம்பல், பெட்வா,
ஸோ இதெல்லாம் ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்றாங்க. இது ஒரு லார்ஜஸ்ட் பிளெயின் இந்தியாவில் அப்படிங்கிறாங்க. அடுத்து பிரம்மபுத்திரா பிளெயின் வந்து பார்த்தோன்னா ரிவர் பிரம்மபுத்திராவோட அந்த டெபாசிஷன் தான் பிரம்மபுத்திரா பிளெயின். இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் அலுவியல் ஃபேன்ஸ் அண்டு மார்ஷி ட்ராக்ஸ்லாம் இருக்குதுன்றாங்க அந்த வண்டல் மண்லாம். அடுத்து பெனின்சுலர் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குன்னா அப்படியே அதுக்கு கீழே கொஞ்சம். ஸோ இந்த இடத்துல வந்து நார்தர்ன் பிளைன்ஸ் படித்தோமா, ஸோ அப்படியே கீழே இதுதான் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து லார்ஜஸ்ட் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய ஏரியா இந்தியாவில் அப்படின்றாங்க. 16 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டராக. இதில் ஆரவழி தான் வந்து பார்த்தோன்னா நார்த் வெஸ்ட்டு பவுண்ட்ரி அப்படின்றாங்க. ஆரவழி ரேஞ்சு தான். அதுக்கடுத்து வந்து பண்டல்கண்ட் ஹப்லாண்டு, கைமூர், ராஜ்மஹால் ஹில்ஸ் இதெல்லாம் வந்து அதோட பவுண்ட்ரிஸாக அப்படி நார்த் ஈஸ்ட்டில் அப்படியே பவுண்ட்ரிஸாக இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த பெனின்சுலர் பிளாட்டியூவில் ஆனைமுடின்ற பீக் தான் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த பிளாட்டியூ. இந்த பிளாட்டியூவில் ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டால் ஆனைமுடி. அதோட ஹைட் வந்து 2695 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிவர் நர்மதா தான் வந்து பார்த்தோன்னா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூவை ரெண்டாவது பிரிக்குதுன்றாங்க. ஸோ அப்போ நர்மதா இஸ் கால் த டெக்கான் பிளாட்டியூ அப்படின்றாங்க. இங்கே டெக்கான் சைடில் இருக்கிற ஒரு பிளாட்டியூ அப்படின்றாங்க. அப்புறம் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் வேர்டில் போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்குதான். ஸோ நம்ம காவேரியில் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் தானே போகுது. அப்போ மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரிலாம் ஈஸ்ட் வேர்டில் போய் ஸோ விந்தியா ஃப்ளோஸ் ஈஸ்ட் வேர்டு அண்டு பே ஆஃப் பெங்காலில் கலக்குது. அதே மாதிரி நர்மதாவும் தப்தியும் வெஸ்ட் சைடில் போய் ஃப்ளோ ஆகி அங்கிட்ட அரேபியன் சீல கலக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஐலாண்டில் வந்து பார்த்தோன்னா ஆரவள்ளி ஃப்ரம் த வெஸ்ட் நார்த் சைடில் சென்ட்ரல் ஐலாண்ட் வந்து இருக்குதுன்றாங்க. 700 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. ஸோ அதில் வந்து குருஷிகர் தான் வந்து உயர்ந்த சிகரம் அப்படின்றாங்க. ஸோ இதிலே சென்ட்ரல் ஐலாண்ட் பிரிக்கிறாங்க இந்த பெனின்சுலர் பிளாட்டியூவிலேயே. அதில் குருஷிகர் வந்து 1722 மீட்டர் அந்த ஹையஸ்ட் பீக் சென்ட்ரல் ஐலாண்டில் அப்படிங்கிறாங்க. அடுத்து டெக்கான் பிளாட்டியூ ட்ரையாங்குலரில் இருக்குது. ராஜ்மஹால் ஹில்ஸு இந்த ஹில்ஸ்லாம் இருக்குதுன்றாங்க. 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டருன்றாங்க. அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ இந்த மேப்பில் வந்து பார்த்தோம்னா இது கடற்கரை. ஸோ இந்த கடற்கரைக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த இடம். அதே மாதிரி இங்கிட்டு இருக்க ஈஸ்ட் கோஸ்ட் கடற்கரைக்கு இந்த மேலே இருக்கிறது தான் வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நார்தர்ன் பார்ட் ஆஃப் இஸ் கால்டு வந்து ஷயாத்ரி. ஸோ இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் நார்தர்ன் பார்ட்டை வந்து ஷயாத்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா ஆனைமுடி, ட்ரை ஜங்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இந்த ட்ரை ஜங்ஷன்னா ஆனைமலை, காடமம் ஹில்ஸ், பழனி ஹில்ஸ் இதெல்லாம் வந்து சந்திக்கிற இடம் ட்ரை ஜங்ஷன் சொல்லுவோம். இதில் கொடைக்கானல் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் தான் கொடைக்கானல் இருக்குது, அது பழனி ஹில்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பூர்வாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேஞ்சை. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் சந்திக்கிற இடம் தான் நீலகிரி ஹில்ஸ். ஸோ இது நமக்கு முக்கியம். ஈஸ்டர்ன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் சந்திக்கிற இடம் நீலகிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது. வெஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும், ஈஸ்டர்ன் காட்ஸ் கண்டினியூஸாக இருக்காது. அப்புறம் இந்த ஆறுகள்லாம் இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியாக ஓடுதுன்றாங்க. கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவேரி இதெல்லாம். அதுக்கப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸ் பற்றி கொடுக்குறாங்க. நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட்டு தெரியும், ஈஸ்டர்ன் கோஸ்ட் இதெல்லாம் வெஸ்டர்ன் கோஸ்ட். கொங்கன் கோஸ்ட்டு, கன்னடு கோஸ்ட்டு, மலபார் இதெல்லாம். இங்கிட்டு வெஸ்ட்டு வந்து கோரமண்டல், நார்தன் சர்க்கார், உட்கல் கோஸ்ட் இதெல்லாம் ஈஸ்ட் சைடில் இருக்குது. இங்கிட்டு வெஸ்ட் சைடில் இது, இங்கிட்டு ஈஸ்ட் சைடில் ஈஸ்டர்ன் கோஸ்ட் இது. ஸோ இதை பற்றி பார்க்கலாம். அப்போ வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கிட்டு வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. ஸோ அப்போ இந்த அரேபியன் சீயில் போய் கலக்கும் அப்படின்றாங்க அந்த கடற்கரை இதெல்லாம். ஸோ இங்கிட்டு கன்னியாகுமரி வரைக்கும் போவோம் அப்படின்றாங்க. சவுத்தில் ரான் ஆஃப் கட்சியில் ஆரம்பிச்சு குஜராத் சைடில் கீழே கன்னியாகுமரி வரைக்கும் போகிறது தான் வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்றாங்க. 10லேருந்து 80 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. அதோட நார்தன் பார்ட் வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனை வந்து கொங்கன்னு சொல்லுவோம் நார்தன் பார்ட்டை. மிடில் வந்து கனரா. அப்புறம் கீழே இருக்கிறத மலபார் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சாண்ட் டியூன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பேக் வாட்டர்ஸ் வந்து இருக்குது. அதாவது பேக் வாட்டர்னால் வந்து நன்னீர் ஏரி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து காயல், தேரி அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு இந்த பேக் வாட்டர் வந்து காயல், தேரின்றாங்க. வேம்பநாடு வந்து ஃபேமஸ் பேக் வாட்டர் லேக்கா. ஸோ வேம்பநாடு லேக் வந்துட்டு நன்னீர் கிடையாது, பேக் வாட்டர்னா இந்த அசுத்தமாக இருக்கிறது அந்த மாதிரி நினைக்கிறேன். இந்த கடலில் போய் கலக்கிற இடத்த சொல்லுவாங்க, அதான் பேக் வாட்டர்னுவாங்க. காயல், தேரி இருக்குது. வேம்பநாடு வந்து பேக் வாட்டர் லேக் வந்துட்டு ஃபேமஸ் அப்படின்றாங்க இது வெஸ்டர்ன் காட்ஸில். அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸில் வந்து பே ஆஃப் பெங்காலில் தான் அந்த ஓரத்தில் தான் இருக்குன்றாங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திரா அப்படி தமிழ்நாடு வரைக்கும் வருதுன்றாங்க இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். ஸோ அலுவியல் டெபாசிட்ஸ்லாம் இருக்கும். மகாநதி, கிருஷ்ணா இதெல்லாம் நார்தன் சர்க்கார்ஸில் வந்து இருக்குதுன்றாங்க. சதர்ன் பார்ட்டில் கிருஷ்ணா, காவேரி இருக்குது. கோரமண்டல் கோஸ்ட்டில் இதில் இருக்க பேக் வாட்டர் லேக் வந்து சிலிக்கா. ஸோ இங்கிட்டு இருக்குது, அது ஒடிசாவில் இருக்குது. அப்புறம் கொள்ளேரி லேக் வந்து இருக்குதுன்றாங்க. அப்புறம் பூலிக்கட் லேக், ஆந்திரா தமிழ்நாடு பார்டரில் பூலிக்கட் லேக் வந்து இருக்குதுன்றாங்க. அப்புறம் ஐலாண்ட். ஸோ மொத்தம் 572 ஐலாண்ட் இருக்குதான்.
அதில் 27 ஐலாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரேபியன் சி சைடில் வந்து இருக்குது அப்படின்றாங்க 27 ஐலாண்டு. அப்புறம் அந்தமான் அண்ட் நிக்கோபார் வந்து பார்த்தோம்னா லார்ஜ்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா டெக்டானிக் அண்ட் வால்கானிக் ஆரிஜின்ஸ், இந்த டெக்டானிக் பிளேட் ஆக்டிவிட்டி, வால்கனிக் ஆக்டிவிட்டிலாம் அதிகமாக இருக்குது அந்தமான் நிக்கோபார் சைடில். அதில் பேரன் ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் இருக்குதுன்றாங்க. ஸோ அப்போ ஆக்டிவ் வால்கனோ, ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோ எங்கே இருக்குன்னா பேரன் ஐலாண்ட் அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. ஸோ ஒரே ஒரு ஆக்டிவ் வால்கனோ பேரன் ஐலாண்டு அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது. ஆக்டிவ் வால்கனோனா இப்போ வந்து செயல்பாட்டில் இருக்கிறது. ஸோ அந்தமான் நிக்கோபார் பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எலவேட்டட் போர்ஷன் ஆஃப் சப்மரைன் மவுண்டெயின்ஸு, இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குன்றாங்க அந்தமான் நிக்கோபார் சவுத்து. அதில் போர்ட் பேலியர் அப்படின்ற அந்த இது வந்து அதான் வந்து அந்தமான் நிக்கோபாரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் எதுன்னு கேட்பாங்க, போர்ட் பேலியர். ஸோ இந்த அந்தமான் நிக்கோபாரை வந்து 10 டிகிரி சேனல் வந்து ரெண்டாக பிரிக்குதுன்றாங்க. எத்தனை டிகிரி சேனல்? 10 டிகிரி சேனல். ஸோ இந்த அந்தமான் நிக்கோபாரில் தான் சதர்ன் மோஸ்ட் டிப் இந்திரா பாயிண்ட் வந்து இருக்குதுன்றாங்க. ஸோ இந்திரா பாயிண்ட்டு. அடுத்து வந்து லக்ஷதீப் வந்து பார்த்தோன்னா இத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படி இருக்குன்றாங்க. கரைவெட்டி தான் இதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல். அந்தமான் நிக்கோபார் வந்து போர்ட் பேலியர், கரைவெட்டி லக்ஷதீப்புக்கு. அப்புறம் மால்தீவ்ஸ் இருக்குது. இதை வந்து 8 டிகிரி சேனல் வந்து ரெண்டாக பிரிக்குதுன்றாங்க. அந்தமான் நிக்கோபார் 10 டிகிரி, லக்ஷதீப் வந்து 8 டிகிரி. ஸோ இதில் வந்து பிட் ஐலாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அதில் அங்கே அப்புறம் பேர்ட் சான்ச்சுரி இருக்குதுன்றாங்க. அப்புறம் லக்ஷதீப் அந்த பேர் எப்போ வந்துச்சுன்னா 1973. அதுக்கு முன்னாடி வந்து லக்கதீப் மினிக்காய் அமினி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கதீப் மினிக்காய் அமினி தீவு 1973 தான் லக்ஷதீப் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் சில ஐலாண்ட் பற்றி சொல்கிறாங்க. வெஸ்ட் கோஸ்ட், ஈஸ்ட் கோஸ்ட், இந்த டெல்டா ரீஜன், கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ அது மாதிரி குட்டி குட்டியாக அங்கிட்டு சில ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குதுன்றாங்க. ஸோ இந்த அளவு பார்த்தா போதும்.